ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 10th ஃபஸ்ட்டு லெசன் இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் அடிப்படை உரிமைகளில் வந்து ஃபஸ்ட்டு 5 பார்க்க போகிறோம். எதுனா 14லேருந்து 18 வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சமத்துவ உரிமைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 8th படிக்கிறீங்க, ஓகேவா? 8th படிக்கும்போது உங்களுக்கு 14 வயசு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்னென்னா 8th படிக்கும்போது உங்களுக்கு 14 வயசு. 14 வயசு என்ன, அப்போ தான் வந்து நம்ம 6th 7th வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். 8th வந்ததுன்னா நமக்கு வந்து டேர்ம் புக்லேருந்து பெரிய புக்குக்கு மாறும். அப்போ வந்து எல்லாருமே சமம் அப்படின்னு அந்த ஃப்ரண்ட் புக்கில் எழுதியிருக்கும். எல்லாருக்குமே வந்து சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வர்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. அடுத்து 9th படிக்கிறப்ப நமக்கு வந்து ஸ்கூலில் போயிட்டு 9th வந்த பிறகு நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் என்ன கேஸ்ட்டு என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டில் போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அது அப்போ வந்து 9th படிப்போம். அது 15 வயசில். 16 வந்து 10th படிப்போம்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை தகுதி வந்து இப்போ எங்கேயாச்சும் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா அடிப்படை தகுதி வந்து 10th தான். ஸோ அதனால் வந்து பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் அதிகபட்சம் வந்து நம்ம வந்து 10th முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. 11th வந்ததும் 10th ஃபுல்லாக நம்மளுக்கு மார்னிங் கிளாஸு, ஈவினிங் கிளாஸுன்னு நம்ம ரொம்ப பிஸியாக தான் இருப்போம். ரொம்ப எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு. அதனால் வந்து 11th வந்ததுமே வந்து நான் படித்தப்பெல்லாம் எங்களெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. 10th அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. 11th ஒரு வருஷம் ஃப்ரீயாக இருக்கட்டும், அவங்கள எதுவும் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூலில் விட்டுட்டாங்க. ஸோ நம்மளை யாருமே தீண்டவே மாட்டாங்க. 11th நம்ம பாட்டுக்கு நம்ம ராஜாவாக இருக்கலாம். ஸோ அது 11th. ஆர்டிக்கல் 17. 18 வந்து 12th முடித்தா தான் நம்ம வந்து இந்தியன் ஆர்மிக்கும் சரி, இல்லை வேறு டிகிரி படிக்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து 12th தான் வேணும். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆர்டிக்கல் 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டயங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இதுதான். இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக போட்டுடலாம். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.